மௌனமே உன்னிடம் அந்த மௌனம் தானே அழகு. எத்தனை பேர் வாரத்தில் ஒரு நாளாவது மார்னிங் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் மௌன விரதம் இருப்பீங்க? மௌன விரதமா? அப்படின்னா எந்த கடையில் கிடைக்கும்? அப்படி யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவுலேருந்து ஒரு டேக்அவேயாவது டெஃபினட்டாக இருக்கும். வெல், ஃபார் பாஸ்ட் 14 to 15 years ஐ பீன் ட்ரைங். நான் இந்த மௌன விரதம்ங்கிறது ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6. ஈவினிங் 6 வரைக்கும்னா என் ப்ரொஃபஷனில் வந்து 6க்கு மேலே ஒர்க் இருக்கும், பாடுறதுக்கு இல்லை ஆர்கனைஸ் பண்ணும்போது. ஸோ அது இல்லாத போது இட் வுட் எக்ஸ்டெண்ட், அது அடுத்த நாள் கூட இட் வுட் எக்ஸ்டெண்ட். ஸோ 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வேர் மை ஜேர்னி இஸ் டு எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஃபினாமினல். வார்த்தைக்குள்ளே அடக்க முடியாத, ஆனாலும் நான் இதை வந்து ஒரு லவ்லேருந்து ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் டு இம்ப்ரெஸ் எனி சோல். தட் இஸ் நெவர் மை இன்டென்ட். ஸோ டியூஸ்டே நான் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறதோட டியூஸ்டே என்ன சூஸ் பண்ணிட்டு மௌனமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே, நம்மன்னு ஏன் பொதுப்படையாக சொல்கிறேன்னா 100% ஐ பிலீவ் நம்மளுக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஒரு விட்னஸாக அவேர்னஸாக நம்ம ட்ராவல் பண்ணலையோ, நம்ம எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் ஒரு அலப்பறை டே இருக்கும். அந்த அலப்பறை டே எப்படின்னா, தேவையே இல்லாமல் நம்ம வந்து சிடுச்சிடுன்னு இருப்போம். காரணமே இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் லொல்லு நம்மக்கிட்ட வந்து கோவப்படுவோம். ஸோ எனிதிங் கேன் ட்ரிகர் அஸ் இமீடியட்லி டு தட் மூமெண்ட். மற்ற நாள் அப்படி இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் டெஃபினட்டாக என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேருக்கு. ஸோ சில பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம். ஐ ஃபீல் ஸோ கம்பேஷனேட் டுவர்ட்ஸ் தெம். வாரம் முழுக்கவே அலப்பறையிலேயே இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையே அலப்பறையாக இருக்குது. ஒரு படப்படப்படான்னு இருப்பாங்க. அவங்க எப்போ ஒரு ஆங்ஸைட்டிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபாஸ்ட்டாக பேசுகிறது வேறு, படப்படப்பாக பேசுகிறது வேறு. ஸோ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் என் மௌனத்துலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட சென்டர்லேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி என்னால் சொல்ல முடியும்னா, ஆஃப்டர் கம்மிங் அ லாங் ஜேர்னி ஐ கேன் டெல் யூ. பிகாஸ் வென் ஐ ஸ்டார்டட், நான் வந்து வாய் மட்டும்தான் மூடிட்டு இருப்பேன். ஆனால் என் பக்கத்தில் யார் பேசிக்கிட்டு இருந்தாலும், என்கிட்ட அவங்க பேசலைனாலும் நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். இன்டர்னலாக நான் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். வாய் மட்டும்தான் சைலண்ட்டாக இருக்கும். பட் இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னோடய சென்டர்லேருந்து பீயிங் அ விட்னஸ் டு எவ்ரி சிங்கிள் வேர்ட் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி இங்கே வரத்துக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை. இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ போடணும்னு தோணிது அப்படின்னா, மௌன விரதம் இருந்தால் இன்னைக்கு மௌன விரதம்னா இது மாறவே கூடாது அப்படிலாம் இல்லை. யாருமே நம்மளை எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணல, நம்ம மேலே கட்டளை இல்லை, யாரும் எதையும் திணிக்கலை. நம்ம அவுட் ஆஃப் அவர் ஓன் விட்னஸ் வி வாண்ட் டு டூ, அதுதான். ஸோ இப்போல்லாம் மௌன விரதம் அப்படிங்கிறது நடுவில் சில விஷயத்துக்காக நான் மாற்றிப்பேன். யாராவது எனக்கு மௌன விரதம் இருக்கிற நாள்னு தெரிஞ்சே யாராவது ஏதாவது என்கிட்ட பேச வராங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி நான் மௌன விரதம் ஒரு 6 மணிக்கு மேலே பேசலாமா அப்படி சொல்லுவேன். ஸோ புரியாதவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன். அப்போது இருந்து பாருங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறதோட ஆழம் புரியும். வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் மொபைலை தூக்கி ஒரு ஓரமாக வச்சு ஒரு 3 மணி நேரம் to 5 மணி நேரம் ஃபோனே இல்லாமல் ஒரு நாள் அதுக்குன்னே டெடிகேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத யாருமே தடுக்க முடியாது. பிகாஸ் ஹாப்பினஸ், பீஸ் வெளியில் இருந்து யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் தீபாவளி இல்லை, வாழ்க்கையே தீபாவளியாக இருக்கும். பட்டாஸ் வெடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட்டாஸ் பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம், பட் இட் வாஸ் ஃபார் அ ரீசன் சோசன். பட் ஒரு நாளும் தீபாவளியாக இருக்கும். கான்ஷியஸாக லைஃபே செலிப்ரேஷனாக இருக்கும், அவேர்னஸில். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எப்போவும் சந்தோஷமாக இருக்கலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. எப்போவும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் நவ் அண்ட் ஹியர்.